இப்போ எப்படி எடுக்கிறோன்னா பிருகநந்தி பராசர மெத்தடில் லக்னத்துக்கு 10ஆம் பாவம் எடுக்கிறோம். நாடி முறையில் வந்து சனியை வைத்து பார்க்கிறோம். அப்புறம் சனி எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கணும். சனி வலுவாக இருக்காங்களா இல்லையா. சனி இப்போ ஒரு ஜாதகம் நம்ம வந்து பார்க்குறோம், தொழில் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், சனி எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்போ அடியனுக்கு வந்து ஒரு என்னோடய பொண்ணுக்கு அவங்க ஒரு குழந்தை பிறக்கும்போது அவங்களுக்கு வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் படிக்கிறவங்க யாருமே டீச்சர்ஸ் இருக்க மாட்டாங்க. சேலத்தைச் சேர்ந்த ஜோதிட முத்து என்று சொல்லக்கூடிய, ஜோதிட சூட்சம ஞானி என்று சொல்லக்கூடிய திருமதி வாணி மேடம் அவர்கள் நாடியில் தொழில் அறியும் விதம் என்பதை பற்றி உங்களுக்கு சிறப்புரையாற்றுவார். அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். ஓம் கம் கணபதியே நமக. அடியேன் குலதெய்வத்தை வணங்கி, மாதா பிதா குரு தெய்வத்தையும் வணங்கி, இந்த அரிய வாய்ப்பு கொடுத்த திரு சதீஷ் ஐயா அவர்களுக்கும் வணங்கி, இந்த யோகா வராகி பீடம் நடத்தும் 16வது மாதாந்திர கூட்டத்திற்கு அடியனுக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து நாடியில் தொழில் அறியும் விதம். இப்போ நாடின்னு சொல்லும்போது நம்ம மெயினாக வந்து பார்க்குறது வந்து திரிகோண ஸ்தானத்தை வந்து பார்க்குறோம். அப்புறம் 2, 12, 3, 7, 11 பார்க்குறோம். 2, 6, 10 எல்லாமே வந்து நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். 4, 8, 12 எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து நாடியில் நம்ம வந்து மெயினாக பார்க்க வேண்டியது. நாடியில் தொழில்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சனியை தான் முதல்ல நம்ம வந்து எடுத்துக்கணும். சனியை தான் முதல்ல எடுத்துக்கிறோம். அதுக்கு தொடர்பு ஏற்படக்கூடிய கிரகங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கணும். சனிக்கு வந்து இப்போ எப்படி எடுக்கிறோன்னா பிருகநந்தி பராசர மெத்தடில் லக்னத்துக்கு 10ஆம் பாவம் எடுக்கிறோம். நாடி முறையில் வந்து சனியை வைத்து பார்க்கிறோம். அடுத்தது வந்து பார்க்கும்போது பராசர முறையிலேயே நம்ம வந்து மேஷ லக்னத்தை வச்சோன்னா மகர தான் நம்மளுக்கு வந்து சனியை 10ஆம் பாகமாக வருது. அதனால தான் வந்து நாடியில் வந்து சனியை வந்து தொழில்காரங்கன்னா எடுத்திருக்காங்க. அப்புறம் சனி எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கணும். சனி வலுவாக இருக்காங்களா இல்லையா. சனி அமர்ந்த இடத்துக்கு 2, 12 எந்த கிரகம் உள்ளதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். சனிக்கு 2, 12 வந்து நட்பு கிரகங்கள் இருந்ததுன்னா அது வந்து அபரிதமாக ஒரு வேலையை செய்யும். சனி வந்து நல்லபடியாக தொழிலை கொடுப்பாங்க. எப்பயுமே வந்து ஒரு கிரகத்துக்கு வந்து 2, 12 ஒரு கிரகங்கள் இருந்ததுன்னா அந்த கிரகங்கள் வந்து வலுப்பெறும். ஆனால் அது பகை கிரகங்களாக இருக்கும்போது கொஞ்சம் வலு வந்து குறையும். அப்போ இந்த சனியை பொறுத்த வரைக்கும் 2, 12 அதோட பகை கிரகங்கள் இருந்ததுன்னா நம்ம தொழிலை எப்படி எடுக்கணும்னா அந்த பகை கிரகங்கள் என்ன தொழில் காரகம் கொடுக்குதோ அந்த தொழிலை எடுத்தோன்னா சரியாக இருக்கும். இப்போ ஒரு ஜாதகம் நம்ம வந்து பார்க்குறோம், தொழில் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், சனி எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்போ நம்ம எடுத்தோடனே நம்ம வந்து என்ன +2 முடித்தோன்னே என்ன படிக்கலான்னு தான் பார்க்குறாங்களே தவிர, என்னை பொறுத்த வரைக்கும் சனி எப்படி இருக்காங்க, சனி அடுத்த என்ன கிரகத்தை தொடுது, திரிகோணத்தில் எப்படி இருக்காங்க, சனி வலுவாக இருக்காங்களா இல்லையா, சந்திரன் எப்படி இருக்காங்க, புதன் எப்படி இருக்காங்கன்னு தான் பார்க்கணும். அப்புறமேட்டு தான் இவங்களுக்குரிய படிப்பை நம்ம வந்து தேர்ந்தெடுத்து கொடுக்கணும். இப்போல்லாம் வந்து படிச்சுட்டு ஒரு படிப்பு படிக்கிறாங்க, வேற ஒரு தொழிலை செய்கிறாங்க. முதல்ல நம்ம வந்து +2 முடித்தோடனே புதனை தான் பார்க்குறோமே தவிர சனியை பார்க்கறதில்ல. சனியை பார்க்குறதில்ல. புதன் வந்து நம்மளுக்கு புத்தி கூர்மை வேணும், எல்லாமே வேணும் தான், எப்படி படிப்பாங்கன்னு சொல்லிட்டு வேணும். ஆனால் இவங்க வந்து ஒரு வேலைக்கு போகணும்னா சனியை தான் முதல்ல பார்க்கணும். சனியை பார்த்துட்டு அப்புறமேட்டு இந்த சனி வந்து யாரை தொடுறாங்க, 2, 12 யார் இருக்காங்க, சனிக்கு திரிகோணத்தில் எப்படி இருக்காங்க கிரகங்கள், சனி திரிகோணத்துலேயும் யாரும் இல்லை, 2, 12 யாரும் இல்லை. அப்போனா சனி எந்த ராசியில் அமர்ந்திருக்கோ அந்த காரகம் சம்மந்தப்பட்ட தொழில், அப்புறம் சனிக்கு என்ன நட்சத்திரம் கொடுத்துருக்காங்களோ, எந்த கால நிற்கிறோ அந்த நட்சத்திரம் அந்த அதிபதி உரிய தொழிலை வந்து நீங்கள் வந்து எடுத்து கொடுத்து அதுக்குரிய படிப்பை வந்து படிக்க வச்சாங்கன்னா அவங்க வந்து நல்லா இருப்பாங்க. இதுதான் மெயினாக நம்ம வந்து பார்க்கணும். எடுத்த உடனே +2 முடிச்சுட்டு புதனை மட்டும் பார்த்தா வந்து வேலைக்கே ஆக மாட்டேங்குது. ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலைகளில் வந்து எது படித்தாலும் பிகாம் படித்தாலும் கம்ப்யூட்டர் போகிறாங்க, பிஇ மெக்கானிக்கல் படித்தாலும் கம்ப்யூட்டர் போகிறாங்க. ஆனால் யாருமே வந்து கோர் சப்ஜெக்ட் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அடுத்தது வந்து இது என்னென்னா, யாருமே இப்போ வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸு மேக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி யாருமே படிக்க மாட்டேங்கிறாங்க, யாருமே இல்லை. இப்போ அடியனுக்கு வந்து ஒரு என்னோடய பொண்ணுக்கு அவங்க ஒரு குழந்தை பிறக்கும்போது அவங்களுக்கு வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் படிக்கிறவங்க யாருமே டீச்சர்ஸ் இருக்க மாட்டாங்க.
யாருமே இருக்க மாட்டாங்க. மேக்ஸ் படிக்கிறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. எல்லாருமே வந்து இன்ஜினியரிங்கு இதுதான், வேறு எந்த தொழிலுமே இல்லையா? இப்போ சனி அடுத்தது போய் குருவை தொடுதுன்னா அவங்க வந்து டீச்சர் சம்மந்தப்பட்டு தான் படிக்கணும். அப்போ அந்த காரகம் அந்த எடுத்தால் தான் அவங்களுக்கு வந்து வரும். அடுத்த ஜென்ரேஷனுக்கெல்லாம் ஸ்கூலில் டீச்சர்ஸே இருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ வந்து இப்போ எல்லாருமே இது மாதிரி இருக்கும்போது இப்போ ஜென்ரலாக லேடிஸ்க்கு வந்து வீட்லேயும் வேலை இருக்கும், ஆஃபீஸ்லேயும் வேலை இருக்கும். இப்போ டீச்சர்ஸ்ன்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஸ்கூலில் மட்டும்தான் வேலை இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக கேர்ள்ஸ்க்கு வந்து மெயினாக படிக்க வேண்டியது வந்து இந்த ஆர்ட்ஸ் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட்ஸ் படிக்க வச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்லா இருப்பாங்க. டியூஷன்லேயும் அவ்வளோ சம்பாதிக்கிறாங்க இப்போ. ஸோ அந்த மாதிரி ஒரு விதத்தில் நம்ம வந்து படிக்க வைக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு, அவங்க அப்பா வந்து அவளுக்கு வந்து 8th படிக்கிறதுலேருந்தே அவங்க வந்து ஜாதகம் பார்த்துட்டு இருந்தாங்க அந்த பொண்ணுக்கு என்கிட்ட. அந்த பொண்ணு வந்து சின்ன குழந்தையிலேருந்தே வீணை படிக்க ஆரம்பிச்சிருச்சு, வீணை வாசிக்க கற்றுக்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறமேட்டு அவங்க அப்பா கேட்டாங்க என்கிட்ட என்னம்மா செய்யலான்னு சொல்லிட்டு. +2 வந்து வொக்கேஷ்னல் சயின்ஸ் எடுத்துக்கிட்டு நீங்கள் பேசாமல் ஃபைன் ஆர்ட்ஸ்க்கு அனுப்பிடுங்கண்ணான்னு சொல்லிட்டு சொன்னேன். அவள் வந்து வீணையில் வந்து நல்லா தேர்ச்சி பெற்றுட்டா. படிக்கும்போதே MA வரைக்கும் படிச்சுட்டா, மீன்ஸ் அந்த மாதிரி நல்லா படிச்சுட்டா. அப்புறம் வொக்கேஷ்னலாக அந்த BSc முடிச்சுட்டு அந்த படிக்கணும்னு சொல்லிட்டு இப்போ கலாக்ஷேத்ராவில் வந்து படிச்சிட்ருக்கா சென்னையில். ஸோ அவங்களுக்கு என்ன வருதோ, அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ முதல்ல நம்ம வந்து பார்க்கணும். அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நம்ம பேரண்ட்ஸ் வந்து அதில் வந்து நுழையக்கூடாது. அவங்களுக்கு எப்படி இருக்குது, இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு ட்ராயிங்கே வராது, நம்ம போய் அவங்கள போய் ஒரு பயாலஜி குரூப்பில் சேர்த்தணும்னா அவங்களுக்கு டாக்டர் படிப்பே வராது. டாக்டர்னால் டாக்டர் மட்டும்தானா? அந்த மெடிசினல் ஃபீல்டில் எத்தனையோ இருக்குது, 1000 வகைகள் இருக்குது. அவங்க வந்து அந்த பேரண்ட்ஸ் அந்த குழந்தைங்களும் வந்து என்ன செய்யணும்னா பர்டிகுலராக அந்த எஜுகேஷ்னல் சம்மந்தப்பட்டவங்க கிட்ட போய் கேட்கணும் என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் படிக்கலாம்னு சொல்லிட்டு. அப்புறமேட்டு இந்த ஜாதகத்தை வச்சு ஒரு நல்ல ஒரு ஜோதிடத்தை பார்த்து என்ன குழந்தை இந்த படிக்க வைக்கலாம், இதுக்கு வந்து இந்த ஆப்ஷன் இருக்குது சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்கலாம். ஒரு ஜாதகத்தில் சூரியனும் செவ்வாயும் சந்திரன்னா கண்டிப்பாக அவங்க வந்து மெடிசன் சம்மந்தப்பட்டது ஏதோ ஒன்று வேலையை வந்து செய்யலாம், இல்லாமலாம் இருக்காது. மெடிசன்னா டாக்டர் மட்டுமே கிடையாது, நிறைய இருக்குது மெடிசனில். எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது மெடிசனில். இன்ஜினியரிங்கில் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு இது மட்டும்தான் படிக்கணும்னு சொல்லல. டிப்ளமா படித்தவங்களும் நல்லா ஒரு வேலையில் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. எப்படி? அது வந்து சனியை பொறுத்து தான் இருக்குது. அதே மாதிரி எப்போ ஒரு கோச்சார குரு அவங்க ஜாதகத்தில் சனி மேலே இருக்கோ அந்த தொழில் அவங்களுக்கு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த தொழிலுக்கு போங்க, சேலரி கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லை சொல்லிட்டு நம்ம தான் அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும். அதை விட்டுட்டு நான் மேலே படிக்கிறேன் செய்கிறேன் சொல்லிட்டு சொல்லக்கூடாது. அப்புறமேட்டு அந்த ஆப்ஷன் மறுபடியும் மறுபடியும் நம்மளுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகும்? 5 வருஷம் ஆகும். அப்போ அவங்க படித்து முடிச்சுட்டு இப்போ நான் படிக்க போகிறேன் செய்கிறேன், அப்போ அந்த படிப்பு எவ்வளோ வருஷம் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட்கலாம். ஸோ அப்படி ஒரு 4 வருஷம் ஆகும் சொல்லிட்டு சொல்லும்போது சரி படிச்சுட்டு வாங்க, அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து இந்த பொசிஷன் இங்கே வந்து குரு வந்து சனியை பார்ப்பாங்க சொல்லிட்டு சொல்லலாம். சரி, அடுத்தது வந்து சனி வந்து ஒரு ராசியில் அமர்ந்திருக்காங்க. அப்போ அந்த ராசிக்கு வந்து ஒரு வீடு கொடுத்துருப்பாங்க இல்லையா? அப்போ அந்த வீடு கொடுத்தவருக்கும் சனி வந்து குரு வந்து கோச்சார குரு பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து தொழில் அமையும். இப்படி தான் நம்ம வந்து எடுத்து பார்த்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து சொல்லணும். எப்பயுமே வந்து சனியோட என்ன சொல்கிறது, அதுக்கு திரிகோணத்தில் எப்படி இருக்காங்க டிகிரி வைஸாக போட்டு பாருங்கள். சனி அடுத்தது என்ன கிரகத்தை தொடுறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம வந்து ஒரு பலனை நிர்ணயிக்கணும். அப்புறமேட்டு தான் நீங்கள் வந்து என்ன படிப்பு படிக்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்க்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் இதை கண்டிப்பாக இதை வந்து செய்யாதீங்க. நிறைய ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்க்கும்போது இப்போ சனி வந்து ராகு கேது மிட் பாயிண்டில் அமர்ந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இப்போ எந்த ஒரு கிரகமும் ராகு கேது மிட் பாயிண்டில் அமர்ந்திருந்ததுன்னா அந்த காரகமும் அந்த பாவகமும் நம்மளுக்கு வந்து அடிபடும். ஆனால் சனி ராகு கேது மிட் பாயிண்டில் அமர்ந்து இப்போ நம்ம மிட் பாயிண்டில் அமர்ந்துட்டோம், நம்மளுக்கு இரு பக்கமும் கிரகங்கள் இருக்குன்னா அப்போ ஒரு தாக்குதல் வருதுன்னா நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து இது பண்ணுவாங்க. இப்போ ஒரு பிரைம் மினிஸ்டர் வராங்கன்னா அவருக்கு சுற்றியும் என்ன இருக்காங்க, செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருக்காங்க. அப்போ ஏதாவது ஒரு தாக்குதல் நடந்ததுன்னா அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் பார்த்துப்பாங்க. அது மாதிரி தான் எந்த ஒரு கிரகத்துக்கும் 2/12 ஒரு கிரகம் வந்து மிட் பாயிண்டில் வந்துருச்சுன்னா அப்போ அந்த கிரகத்துக்கு 2/12 யாராவது இருக்காங்களா? இதுக்கு சனிக்கு மட்டும் இல்லை, எந்த கிரகத்துக்கும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம்.
ஒரு கிரகம் வந்து மிட் பாயிண்டில் மாட்டிக்கிச்சுன்னா அந்த கிரகத்துக்கு 2 12 ஒரு கிரகம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த கிரகத்துக்கு தான் அந்த ராகு கேதுவோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்குமே தவிர அந்த எந்த கிரகம் மிட் பாயிண்டில் மாட்டியிருக்கோ அது வந்து தாக்குதல் வந்து அவ்வளவா ஆகாது. அதே மாதிரி அந்த 6ஆம் இடத்து அதிபதியும் இதில் வந்து சேர்த்துக்கலாம். சனி நின்ற வீட்டுக்கு 6ஆம் வீட்டு அதிபதியும் நீங்கள் வந்து இருந்ததுன்னா சனிக்கு 6ல் ஒரு கிரகம் இருந்தால் கூட அந்த ராகு கேதோட மிட் பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து மேலே செய்யும். அதாவது மேலே செய்யணும் இந்த சென்ஸ் அதை வந்து அந்த தாக்கத்தை எடுத்துக்கும். அந்த ராகு கேது மிட் பாயிண்டில் அமர்ந்ததுக்கு எடுத்துக்கும். அதே மாதிரி இப்போ லக்னத்துக்கு திரிகோண ஸ்தானம் நம்ம அந்த தர்ம கர்மாதிபதி யோகம் சொல்கிறோம். ஒரு கிரக சனி நின்ற வீட்டுக்கு தர்ம கர்மாதிபதி யாருன்னு சொல்லிட்டு பார்க்கணும். அந்த தர்ம கர்மாதிபதி எந்த விதத்தையாவது தொடர்பு பெறாங்களா, ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு பெற்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து தொழில் சிறப்பாக அமையும் நம்ம வந்து சொல்லலாம். ஓகேயா? அந்த தர்ம கர்மாதிபதிகள் சனி நின்ற வீட்டுக்கு 6 8 போகக்கூடாது, 8 12 போகக்கூடாது. 8 12 போச்சுன்னா அவங்களுக்கு வந்து பெருசாக வந்து தொழில் வந்து அமையறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. அதே போல் சனி வக்கரமாக இருந்ததோ இல்லைனா அந்த ஜாதகத்தில் வந்து சந்திரன் நீச்சம் அடைஞ்சோ சனி நீச்சம் அடைஞ்சோ நீங்கள் வந்து தொழில் சொல்லும்போது கொஞ்சம் நிதானமாக பார்த்து ஆராய்ச்சி பண்ணி தான் சொல்லணும். அதே போல் கோச்சாரம் என்ன சொல்லுது, 10ஆம் அதிபதி மேலே போகுதா கேது பகவான் ராகு வந்து கொடுத்துருவார். ஆனால் கேது பகவான் தான் வந்து கொடுக்கறதுக்கு வந்து தடை பண்ணுவார். 10ஆம் அதிபதி மேலேயோ 2ஆம் அதிபதி மேலேயோ 11ஆம் அதிபதி மேலேயோ கோச்சார கிரகங்கள் அதாவது கோச்சார கேது போகும்போது நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து அவங்க தொழில் ஆரம்பித்தாங்கன்னா சில தடைகள் வரும். அப்போ நம்ம எப்போ செய்யணும்னா அந்த கோச்சார கேது சனி நின்ற வீட்டுக்கு அதாவது 10ஆம் அதிபதியோ சனியோ இல்லைன்னா 2ஆம் வீட்டு அதிபதியோ 11ஆம் வீட்டு அதிபதியோ அந்த பாயிண்ட்டை வந்து தாண்டணும். எந்த டிகிரியில் இருக்காங்களோ அந்த பாகையை வந்து கோச்சார கேது தாண்டும் போது நீங்கள் வந்து அந்த தொழில் அமைச்சு கொடுத்தீங்கன்னா அந்த கால நிர்ணயம் நீங்கள் சொன்னீங்கன்னா சரியாக இருக்கும். அவங்க வந்து என்ன மாதிரி தொழில் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து எடுத்துக்கணும். அடுத்தது நீங்கள் என்ன தொழில் செய்ய போகிறீங்கன்னு சொல்லிட்டு எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது அது வந்து 6 8 12 சம்மந்தப்பட்டதுன்னா அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வந்து பார்த்து எடுத்து கொடுக்கலாம். என்ன மாதிரி தொழில்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்து எடுத்து கொடுக்கலாம். மெயினாக வந்து சனி நின்ற வீட்டுக்கு எப்படி இருக்காங்க, கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது, யார் பார்க்குறாங்க, எல்லாமே வந்து நம்ம வந்து பார்க்கணும். இன்னொன்று சொல்லலாம். என்னென்னா இப்போ சனிக்கு திரிகோணத்தில் வந்து ராகு கேதுக்கள் இருக்காங்க வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன செய்யும்னா அதை வந்து நிலையான தொழில் வந்து கொடுக்காது. அப்போ ஒரு 30 வயசு வரைக்கும் ஒரு தொழிலை பண்ணுவாங்க. அடுத்த 30 வயசுக்கு அவங்க வந்து இன்னொரு தொழிலை ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த தொழில் செய்யலாமா அந்த தொழில் செய்யலாமான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து பெரிய கன்ஃபியூஷன்லேயே இருக்கும். ஒரு ப்ராப்பராக இந்த தொழில் வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து வராது. சனிக்கு திரிகோணத்தில் ராகு கேதுகள் இருக்கும்போது ஸோ அதுக்கு தகுந்தப்பில் ஒரு வழிபாடுகள் நம்ம பண்ணும்போது அந்த தொழில் வந்து சரியாகும். எதுக்கு நம்ம வந்து சனிக்கிழமை எல்லாருமே வந்து ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுறோம்? இந்த சனியோட தாக்கத்தை குறைக்கிறது வந்து ஆஞ்சநேயரும் விநாயகரும் தான். வேறு யாரும் வந்து அவரோட தாக்கத்தை வந்து நம்ம வந்து இது பண்ண முடியாது. அதனால தான் வந்து சனிக்கிழமைனா ஆஞ்சநேயரை கும்பிடுறாங்க. ஆஞ்சநேயரையும் விநாயகரும் கும்பிடும்போது நம்மளுக்கு நல்லபடியாக வந்து தொழில் அமையும். எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் வந்து தீர்க்கும். சரி, எதுக்கு இப்போ வந்து காலபுருஷனுக்கு அதிபதிகள் நம்ம பார்க்கும்போது 2 6 10 இப்போ நம்ம வந்து பொருளாதார ராசி நம்ம என்ன சொல்கிறோம், 2ஆம் வீட்டு அதிபதி 6 10ன்னு சொல்கிறோம். அப்போ 2 9 6 சுக்கிரன் நம்ம தொழில் பண்ணுறதுக்கு வந்து ஒரு அதாவது ஒரு பணம் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அந்த மூலம் அதை வந்து கொடுக்கறது. 6 வந்து நம்ம 6 வந்து புதன் நம்ம புத்தியை கொடுக்கறது. அப்புறம் 10 வந்து என்ன நம்ம சொல்கிறோம், தொழில்னு சொல்கிறோம். சனி வந்து 10 அதுதான் மகர ராசின்னு சொல்கிறோம். அதே போல் அதனால தான் நம்ம வந்து அது மாதிரி பண்ணுறோம். அதே மாதிரி தொழிலுக்கு நம்ம உழைப்பதுக்கு வந்து நம்மளுக்கு கைகள் தேவை. கைகள் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. ஸோ நம்ம கட்டை விரலை வந்து சுக்கிரன்னு சொல்கிறோம், ஆள்காட்டி விரல் குருன்னு சொல்கிறோம், அப்புறம் நம்ம வந்து நடு விரலை வந்து சனின்னு சொல்கிறோம், சுண்டு விரல் வந்து புதனுன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இது மாதிரி எல்லாமே இந்த கிரகங்கள் எல்லாம் நல்லா இருந்ததுன்னா நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து தொழிலை வந்து நல்லாயிருக்கும் நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம். இன்னும் தீர்க்கமாக சொல்லணும்னா சனிக்கு 10லையோ சனிக்கு 11லையோ சுக்கிரனுக்கு 11லையோ
சனி இல்லைன்னா சுக்கிரன், அதாவது சனிக்கு 11 சுக்கிரனும் சுக்கிரனுக்கு 11 சனியும் இருந்ததுன்னா நல்லபடியாக ஒரு தொழில் அமையும். சரி, யாருக்கு வந்து ஒரு இப்போ உங்களுக்கு வந்து 7-10 சம்பந்தம் இருக்குன்னா கண்டிப்பாக உங்கள் மனைவி வந்து உங்களுக்கு வந்து தொழிலை வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நம்ம வந்து சொல்லலாம். உங்கள் தொழிலை வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க நம்ம வந்து எடுத்துக்கலாம். யார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, மனைவி ஹெல்ப் பண்ணுவாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த ஜாதகத்தில் லக்னத்துக்கு 7ஆம் பாகமும் 10ஆம் பாகமும் சம்மந்தம் பெற்றுச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மனைவி வந்து தொழிலுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். எல்லாமே இப்போ வந்து லக்னத்தை மட்டும் வச்சு பார்க்குறோம். லக்னத்தை மட்டும் வச்சு பார்க்காம லக்னத்துக்கு 10ஆம் வீட்டதிபதி சரியாக இல்லை, அப்புறம் அடுத்தது நம்ம சந்திரனுக்கு 10ஆம் வீட்டதிபதியை பார்க்கலாம். அப்படி அவரும் சரியில்லைன்னா சூரியன்ற வீட்டுக்கு 10ஆம் அதிபதி யாரோ அதை வச்சியும் பார்க்கலாம். சரி, இப்போ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு, இந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. அடுத்தது பார்க்கும்போது அடுத்ததில் வந்து எப்பயுமே வந்து நம்ம வந்து ஒரு கிரகத்துக்கு வந்து எப்படி சொல்லலாம், நான் சொல்கிறது இப்போ சனி வக்கரமாக இருக்குது வச்சுக்கோங்க. ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருக்குது. சனி வக்கரமாக இருக்குனாலும் நம்மளுக்கு வந்து தொழில் வந்து நிலையாக அமையாது. அப்புறம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தொழிலாளிகள், அவங்க கீழே ஒர்க் பண்ணுறவங்க வந்து சரியாக வரமாட்டாங்க, வேலைக்கு வந்து சரியாக வரமாட்டாங்க. அவங்களே வந்து என்ன செய்யணுன்னா, ஒரு தொழிலாளியாக இருந்தால் அவங்க வந்து செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து வேலையில் வந்து சரியாக இருக்கும். இல்லைனா இவர் முதலாளின்னு சொல்லிட்டு உட்கார முடியாது. சனி வக்கரமாக இருந்ததுன்னா, சனி நீசமாக இருந்தாலும் அவங்க வந்து முதலாளி உட்கார. இப்போ சனி நீசமாகிடுச்சுன்னா அவர் நின்ற வீட்டதிபதி எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணும். அவர் நின்ற வீட்டதிபதி நல்லா பலமாக இருந்தாங்கன்னா, அதாவது செவ்வாய் பலமாக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து தொழில் வந்து நல்லா அப்படியாக வரும். சரி, நீங்கள் ஈசமாயிடுச்சு. எப்பயுமே எந்த ஒரு கிரகமும் பலம் இல்லை நம்ம வந்து சொல்ல முடியாது. அந்த நின்ற வீட்டதிபதி பலமாக இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த நின்ற வீட்டதிபதி பலமாக இருந்தாலோ அந்த லக்னத்துக்கு மறையாமல் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி அவருக்கும் மறையக்கூடாது. எந்த காரகம் வந்து பலம் இல்லையோ அந்த கிரகம் வந்து அவர் நின்ற வீட்டு அதிபதி வந்து அவருக்கு வந்து மறையக்கூடாது, அவரும் லக்னத்துக்கு மறையக்கூடாது. அது மாதிரி இருக்கும்போது அந்த கிரகம் வந்து வலுப்பெற்றும் நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம். இப்போ அடுத்தது வந்து என்ன செய்யலான்னா, இப்போ ஒரு தொழிலை மாற்றத்தை கொடுக்கும் நான் வந்து சொல்லியிருக்கேன். எப்போ மாற்றம் கொடுக்கும்? கோச்சார கிரகங்கள் இப்போ தொழில் எப்போ நடக்கும்னு சொல்லும்போது கோச்சார குரு வந்து சனியை பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து தொழில் செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வரும். இல்லைன்னா கோச்சார குரு வந்து 10ஆம் வீட்டதிபதியோ 10ஆம் இடத்தையோ பார்க்கும்போது தான் நம்ம வந்து ஒரு தொழிலை செய்யலான்னு சொல்லிட்டு நம்ம வந்து அப்போ தான் வந்து அந்த ஜாதகரே நம்மக்கிட்ட வருவாங்க. அது வரைக்கும் வரமாட்டாங்க, செய்யலாம்னு சொல்லிட்டு போது தான் வருவாங்க. அப்படி வரும்போது ஒரு சின்னதாக ஒரு பிரசனமும் நீங்கள் வந்து போட்டு பார்க்கலாம். அந்த பிரசனத்தில் இந்த ஜாதகர் வந்து வலுவாக இருக்காங்களா இல்லையா நம்மளுக்கு வந்து எல்லாம் தெரிஞ்சிடுச்சு. ஆனால் இவருக்கு ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு சின்னதாக ஒரு பிரசன்னம் போட்டு இப்போ இவருக்கு வந்து தகுதியாக இருக்காரா இல்லையா, தொழில் செய்கிறதுக்கு தகுதியாக இருக்காரா இல்லையா, தொழில் ஸ்தானாதிபதி கோச்சாரத்தில் எப்படி போயிட்டுருக்காங்க, அது மாத கிரகங்களாக இருந்ததுன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. இந்த மாதத்துக்கு அப்புறமேட்டு நீங்கள் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம். ஆனால் அதுவே வருட கிரகங்களாக இருக்கும்போது கொஞ்சம் பொறுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லணும். எப்பயுமே வந்து செய்கிற வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போயிடக்கூடாது. இன்னொரு வேலை கிடச்ச பிறகு தான் இந்த செய்கிற வேலையை வந்து விடணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு பரவாயில்லையாமல் இருக்கும். நம்ம ஜாதகத்தில் இருக்கிற அப்புறம் நமக்கு பரல்களையும் நம்ம வந்து பார்க்கலாம். சனியோட பரல்களையும் நீங்கள் பார்த்து வந்து அது என்ன செய்யலாம்னா நீங்கள் வந்து ஒரு தொழிலை வந்து நிர்ணயம் பண்ணலாம். உங்களுக்கு அந்த சனி நின்ற ராசியையும் சனி என்ற நட்சத்திரத்தில் நிற்கிதோ அதை மெயினாக பாருங்கள். சனி அடுத்து தொடுவது என்ன அதை மெயினாக பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு தொழிலை வந்து நிர்ணயம் பண்ணுங்கள். இவங்க இந்த தொழிலை செய்யலான்னு சொல்லிட்டு சொன்ன பிறகு அப்புறமேட்டு இந்த புதனை வச்சு நீங்கள் வந்து என்ன படிக்கலான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக அவங்க வந்து அந்த கோர் சப்ஜெக்ட்லேயே படித்து அந்த படிப்பை படித்து அதுலேயே வந்து அவங்க வந்து வேலை பார்ப்பாங்க. கோரில் படிக்கிறவங்க வேலை பார்க்குறவங்க தான் வந்து என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் மைண்டு வந்து டென்ஷன் இல்லாமல் இருக்குது. அதையும் நான் வந்து சில பேரை வந்து பார்த்துருக்கேன். ஸோ அதையும் நம்ம வந்து கொஞ்சம் எடுத்து பார்த்து தான் நம்ம வந்து சொல்ல வேண்டும். அதே மாதிரி
இப்போ சனி வந்து மீனத்துக்கு போகிறாங்க, மீனராசிக்கு இன்னும் 2 மாதத்தில் போயிடுவாங்க. அப்போ அந்த மீனராசிக்கு போகும்போது அங்கே என்ன கிரகங்கள் அந்த ஜன ஜாதகத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ அந்த ஜன ஜாதகத்தில் சனிக்கு நட்பு கிரகங்களான சுக்கிரன், புதன், குரு, அது மாதிரி ராகு, அது மாதிரி குருவும் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலனை உங்களுக்கு வந்து கொடுக்கும். இப்போ அதே வந்து சந்திரனோ செவ்வாயோ இருந்ததுன்னா அப்போ அங்கே வந்து அவங்களுக்கு சந்திரன், செவ்வாய், கேது, இல்லைன்னா உங்களுக்கு வந்து அங்கே சந்திரன், செவ்வாய், கேது இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து சூரியன் இருந்ததுன்னா அவங்களுக்கு அவங்க அங்கே வந்து ஒரு பிரச்சனையை வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ கோச்சாரத்தில் சனி வந்து எந்த ராசிக்கு போகிறாங்களோ அவங்க ஜென்ம ஜாதகத்தில் மீனத்துலேயோ, கடகத்துலேயோ, விருச்சிகத்துலேயோ, மேஷத்தில் என்ன கிரகங்கள் இருக்குதோ அதை பார்த்து தான் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை அவங்களுக்கு வந்து சொல்லணும். இந்த பிரச்சனையெல்லாம் வரும் நீங்கள் தொழில் தொடங்கும்போது. அதே போல் அவங்களுக்கு காலப்பகை தசை நடக்குதா, தசாபுத்தி நடக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கணும். அந்த மாதிரிலாம் பார்த்து முடிச்சுட்டு தான் நம்ம வந்து இவங்களுக்கு வந்து தொழில் தொடங்கலாம்னு சொல்லிட்டு சொல்லணும். யோகி அவயோகிலாம் சொல்லுவாங்க. அந்த அவயோகி சாரத்தில் ஒரு கிரகம் நின்று புத்தி நடக்கும்போது ஒரு புத்தி வந்து அந்த அவயோகி சாரத்தில் பர்டிகுலராக அந்த அவயோகி நட்சத்திரம் 3 நட்சத்திரம் வரும். பர்டிகுலராக அந்த நட்சத்திரத்தில் அந்த புத்தி நடத்தும்போது நம்ம வந்து பார்த்து தான் அவங்களுக்கு வந்து பலனை எடுத்து கொடுக்கணுமே தவிர இந்த புத்தி முடிஞ்சிட்டு நீங்கள் அதை அடுத்த புத்திக்குள்ள வந்து நீங்கள் வந்து செய்யுங்கன்னு சொல்லிட்டு தாராளமாக சொல்லலாம். மற்றபடிலாம் நம்ம வந்து அவங்களுக்கு அந்த தொழில் செய்கிற அந்த பாக்கியம் இருக்கான்னு நம்ம வந்து சொல்லணும், பார்க்கணும். 10ஆம் அதிபதி நல்லா இருக்கா, எதுலேயும் எந்த பிரச்சனையிலுமே சிக்காமல் இருக்கா. இப்போ கோச்சாரமும் 10ஆம் அதிபதியும் சேர்ந்து தான் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து தொழில் நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கணும். அப்படி இல்லைன்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து தொழிலை வந்து அவங்களுக்கு நிர்ணயம் பண்ணணும். நீங்கள் பண்ணலாம், செய்யலாம் சொல்லிட்டு நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஹோப்னஸ் வந்து கொடுக்கலாம். ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த ஹோப்னஸ் வந்து நம்ம கொடுக்குற ஒரு ஹோப் வந்து எப்படி இருக்கணும்னா நல்லதாக இருக்கணும். இல்லைனா அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு என்ன செய்யலாம், அவங்களுக்கு வந்து ஜாக்கிரதையாக பண்ணி கொடுக்கணுமே தவிர நீங்கள் பண்ணுங்க ஆஹா ஓஹோ வந்துடலான்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்ல முடியாது. அதே போல் சனி வந்து சூரியனை தொட்டாலோ, சனி வந்து அடுத்த தொடுவது வந்து சூரியனாக இருந்தால் அவங்க அப்பாவோட தொழிலை செய்யலாம். ஆனால் அது வந்து பகை கிரகம் சொல்லலாம். ஆனால் அவங்க வந்து தே கேன் கோ ஃபார் கவர்மெண்ட் ஜாப், அரசாங்க சம்மந்தப்பட்டது பண்ணலாம். அது மாதிரி எதுவானாலும் பண்ணலாம். ஒரு தலைமை பொறுப்பு அவங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ நம்ம ஒரு தொழில் நிர்ணயம் பண்ணும்போது அவங்க ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்களையும் கோச்சார கிரகங்களையும் புத்திகளையும் பார்த்து தான் அவங்களுக்கு வந்து தொழிலை நிர்ணயம் சரணம் பண்ண தவிர மற்றபடி எந்த இதுவும் நம்ம வந்து பார்க்கக்கூடாது. அவங்க வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரெண்டோ இதெல்லாம் அவங்க வந்து நம்ம வந்து பார்க்கக்கூடாது. இந்த பிரச்சனை தான். ஒரு தொழில்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும்போது சின்னதாக ஒரு பிரசன்னம் போடுங்க. அவங்களுக்கு வந்து நல்லதாக இருக்குது, அவங்க நல்லா இருக்காங்கன்னா நீங்கள் வந்து மறுபடியும் போய் ஆராய்ச்சி பண்ணுங்கள். ஆராய்ச்சி பண்ணிட்டு அவங்களுக்கு சார்ந்த தொழிலை வந்து எடுத்து கொடுங்க. இது தொழிலை எடுத்து கொடுத்துட்டு அப்புறமேட்டு நீங்கள் வந்து படிப்பை பற்றி சொல்லுங்கள். படிக்கிற குழந்தைங்களாம் வந்தாங்கன்னா +2 முடிச்சுட்டு, இதுதான் அடியனோட சின்ன ஒரு விருப்பம். ஏன்னா +2 முடிச்சுட்டு வரவங்க உங்ககிட்ட வரும்போது நீங்கள் இதை மட்டும் பார்த்து அவங்களுக்கு வந்து அந்த படிப்பை வந்து கொடுங்க. புதன் வந்து புத்தி கூர்மை தான். சந்திரனும் வந்து கரெக்டான ஒரு என்ன சொல்கிறது, இது செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மனோநிலையை கொடுப்பாரு. அதெல்லாம் வந்து சந்திரனும் புதனும் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து தேவைப்படும். எல்லாமே பார்த்துட்டு அவங்க எப்படி மனநிலையில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்புறமேட்டு நீங்கள் வந்து தொழில் எடுத்து கொடுங்க. இந்த அரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த திரு யோகநாத் குருஜி அவர்களுக்கு நன்றி கூறி இந்த விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா மூதன் ஐயா முதல்ல நம்ம இடத்துக்கு வந்திருக்கீங்க, வாங்க ஐயா பாருங்க. ஒரு கை தட்டுங்க, ஒரு உற்சாகமா ஐயா வாங்க. நாடியில் திருமண பொருத்தம், நாடியில் தொழிலும் அப்படிங்கிற தலைப்பில் மிக சிறப்பான முறையில் இன்றைய முதல் பேச்சாளராக சிறப்புரையாற்றிய மதிப்பிற்குரிய வாணி மேடம் அவர்களுக்கு சூரியன் சுந்தரராஜன் ஐயா அவர்கள் சிறப்பு மரியாதை செய்வார்கள்.
போட்டோ